அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஒரு குட்டி குழந்தை பிறந்த உடனே பேசுமா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, இப்போ கண்ணால் பார்த்துருக்கோமா அப்படின்னா இல்லை. ஆனால் அல்லாஹ் நாடுனா கட்டாயம் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பேசுனாங்க அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவங்கள பெத்தெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை குட்டி ஸ்டோரியாக இன்றைக்கி பார்க்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருளால் குழந்தை ஒன்று பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் அவங்களுக்கு நல்ல இன்பமான செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்விடமிருந்து மகவு வரப்போகிறது, அவருடைய பெயர் அல் மசுஹு, மரியமுடைய மகன் ஈசா. அந்த குழந்தை தீனிலையும் சரி துனியாவிலும் சரி கண்ணியமிக்கவராக இருப்பார், அல்லாஹுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் மூலியமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த குழந்தை தொட்டிலில் இருக்கும் பொழுதே, பிறந்ததுக்கு பிறகே மக்கள்கிட்ட பேசுவாங்க. அந்த குழந்தை வாலிபத்திலும் சரி வயதானதுக்கு பிறகும் சரி நல்லவர்களாக இருப்பாங்க, சாலிகான குழந்தையாக இருப்பாங்க. வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பார்கள், அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் நாட்கள் ஓடுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க இருந்த இடத்த விட்டு தூரமான ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு பிரசவ வேதனை வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு பேரிச்ச மரத்தடிக்கு அவங்க வந்துடுறாங்க. பிரசவ வேதனையில் இருக்கும் பொழுது நான் உயிரோடு இல்லாமல் போயிருக்கலாமே இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு, ஏன்னா இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் இருந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னையும் என்னுடைய குழந்தையும் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கீழ்ப்புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, உன்னுடைய ரப்பு உனக்காக ஒரு ஊற்றை ஏற்படுத்தி இருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போது பேரிச்சம் மரத்தடியில் இருக்க, இங்கேருந்து அந்த மரத்தை நீ உழுக்குன அப்படின்னா பழுத்த பழம் உனக்கு கிடைக்கும், அந்த பழத்தை சாப்பிடு. நீ இந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் பருகு, கண் குளிர்ச்சி அடைந்து கொள், நீ நல்லபடியாக இரு, எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கு அந்த சமூகத்தார்கிட்டேருந்து வரக்கூடிய தப்பான சொல்லிலிருந்தும் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய உன்னுடைய மனக்கசப்புக்கும் அல்லாஹ் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க. அதே போல் அவங்க குழந்தை பிறந்ததுக்கு பிறகு குழந்தைய தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சரி அந்த குழந்தையும் சரி பழி பேசுகிறாங்க. ஹாரூனுடைய சகோதரியே, உன் தந்தை கெட்ட மனிதராக இருக்கல, உன்னுடைய தாயும் நடத்தை கெட்டவராக இருக்கல, ஆனால் நீ இப்படி ஒரு குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை இந்த குழந்தைகிட்டேயே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்க மக்கள் எல்லாருமே எப்படி அந்த குழந்தைகிட்ட நாங்கள் கேட்க முடியும், அது ஒரு இப்போ பிறந்த குழந்தை, அந்த குழந்தையால் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகமாக பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அக்குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எனக்கு ஒரு வேதத்தை அவன் கொடுத்து என்னை நபியாகவும் அவன் ஆக்கியுள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூறுது. நான் எங்கிருந்தாலும் பரக்கத் செய்யப்பட்டவனாகவும் ஆக்கியுள்ளேன், ஜீவித்திருக்கும் காலமெல்லாம் தொழுகை மற்றும் ஜக்காத்தை கொண்டு எனக்கு உபதேசித்துள்ளான், இன்னும் என் தாயாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளான். பெருமை அடிப்பவனாகவோ துர்பாக்கியம் உள்ளவனாகவோ அவன் என்னை ஆக்கவில்லை. நான் பிறந்த இறந்த நாளிலும் உயிருள்ளவனாக நான் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது அல்லாஹுவின் சலாமும் சாந்தியும் இருக்கும் என்று அந்த குழந்தை சொல்கிறாங்க. இதுதான் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரான வழி இஸ்லாம் தான். அதாவது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இஸ்லாமை தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அதை அவங்களுக்கு தகுந்தா போல் மாற்றிக்கிட்டதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த ஸ்டேஜில்
அந் இஸ்லாம் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் தவறான முறையிலேயே அவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய குர்ஆன் வேதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய இஸ்லாம் என்னவோ, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் முன்னாடி காலத்தில் வந்த வேதங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் செஞ்ச மாற்றத்தின் காரணமாக தான் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஈசாவை கருத்து வேற்றுமை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திட்டுறாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய சக்தி உடையவர்கள். ஏன்னா அவங்க குஷ்ட நோயாளிகளையும் குணப்படுத்துவாங்க, இறந்து போனவங்களையும் உயிர்ப்பிக்க வைப்பாங்க. இது எல்லாமே அல்லாஹ் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இவங்க மூலியமாக செஞ்சு காட்டின விஷயம். ஆனால் அதை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி பேசணுன்னா அது பெரிய டாப்பிக்கு. ஆனால் இந்த குட்டி ஸ்டோரியில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு ஆணின் துணையும் இல்லாமல் அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் நாடுனா என்ன வேணாலும் நடக்கும். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பிறகு தன்னுடைய அம்மா எந்த ஒரு தப்பும் செய்யலை, அல்லாஹ் தான் அவங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்வதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், அதுக்காக தான் அல்லாஹ் என்ன எப்படி படைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு குழந்தை பேசியிருக்கு அப்படின்னா அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அந்த குழந்தை பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய சக்தியை கொடுத்து மக்களுக்கு ஒரு அத்தாட்சியை உண்டு பண்ணி இவங்களால் இதை செய்ய முடியும் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தால் மட்டும்தான் நடந்துச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் அல்லாஹ் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இதுலேயே நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு நம்ம யோசித்து கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்போம். அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த உலகத்தில் இல்லைனாலும் மறு உலகத்தில் நாம் கேட்ட துவாக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும். அதனால் நாம் எல்லாரும் அல்லாஹ்கிட்ட துவா கேட்போம், கட்டாயம் கேட்போம், அதுக்கான பலனையும் பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ரஹமத் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.